Hi friends, welcome. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers, friends எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் friends. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறமா அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தர் விற்கிறாங்க, ஒருத்தர் வாங்குறாங்க. இது ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு இப்போது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு நம்ம எப்படி ஷார்ப்பாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது அது ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரேடிங் கற்றுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நம்ம அதில் நிறைய விஷயம் கற்றுக்கணுன்றதுல ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறோம். இது நம்மளால் முடியல, நம்ம ட்ரேடிங் எவ்வளோ பார்த்துட்டோம், சும்மா மாதிரி நம்மளால் கற்றுக்கலாம் பண்ண முடியாது. யாருக்கு ஏதாவது டிப்ஸ் வாங்கிட்டு பணக்காராயிடலாம், நம்ம பணம் சம்பாதிச்சலாம், நம்ம லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம், ஏதோ அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏதோ இருக்கும். ஸோ அதை வந்து காசு பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு டீம் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தேவையெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஆனது லாஸ் ஆனது ஆகிடுச்சா, இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் விட்டுட்டு வெளியே போய்ட்டு வேறு வேலையை பார்த்துட்டு லைஃப் வந்து வேறு லெவல் கொண்டு போகலாம். இல்லை என்னால் இல்லை சார் நான் முழுசாக கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, யாரையாச்சும் ஒரு நல்ல மென்டர்ஸ் கிட்ட போய்ட்டு உண்மையாக என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுங்கள், வேணான்னு சொல்லவில்லை. ஆனால் ஷார்ட்கட் ரூட்டு தேடிட்டு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலான்றத போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுது. அதாவது ஒரு யூடியூபரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார் அவர் ரொம்ப நாளாக. அதாவது நிறைய யூடியூபர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு யூடியூபரில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுவோம். அதில் வந்து வேறு யாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ராட்டஜி வந்து டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸில், அதாவது அந்த யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கமெண்ட்டில் இவர் போய்ட்டு ரிப்ளை பண்ணி அந்த கமெண்ட் மூலிமா இவர் மாட்டிகிட்டு இருக்கார், ஓகேங்களா? அதாவது நீங்கள் நம்ப வேணாம் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை, நான் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், அந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கூட கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி காசு கொடுத்து வாங்கிக்கங்க, ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண சொல்ல நீங்கள் வேணுமா இருந்தால் கூட அந்த ஸ்ட்ராட்டஜி பணம் போட்டு நீங்கள் ட்ரேடிங் கூட பண்ணி பார்த்துங்க, வேணுமா இருந்தால் உங்களுக்கு லாபம் தான், அந்த லாபத்தில் கூட நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இது நம்ம ஏமாற்று வேலைன்னு சொல்ல முடியாததை, யாரும் ஏமாத்துறதுக்காக இது ஒரு பிஸ்னஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ண சொல்ல என்னென்னா அந்த என்ன சொல்ல யாராலையும் ஓகே பரவாயில்ல இல்லையா, ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, நம்ம வர லாபத்தில் தான் ஸ்ட்ராட்டஜி வாங்குறோம், நம்ம காசு கொடுத்துன்னு வாங்கத்தில்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு, ஓகேங்களா? இது வந்து பிரெயின் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். இது யாரும் ஏமாத்துற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க, ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு நம்பலான்றதும் தெரிஞ்சுங்க, ஓகேங்களா? ஸோ அவர் வந்து 20,000 கொடுத்து ஏதோ ஸ்ட்ராட்டஜியை வாங்கியிருக்காரு, ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்குது, ஒரு மாதம் 2 மாதம் வந்து ஒர்க் ஆகிருக்குது, ரொம்ப செம்ம ஹாப்பி. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகுது இல்லையா அப்படின்னு, ஸோ இவருடைய பெரிய கேபிட்டல் ஹியூஜ் அமௌண்ட், ஓகேங்களா? நல்ல கவனிங்க, ஹியூஜ் அமௌண்ட், அவன் என்ன அமௌண்ட்டுன்னு குறிப்பிட விரும்பல, ஹியூஜ் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணியிருக்காரு. ட்ரேட் பண்ணது என்ன மனுஷன் டோட்டலாக கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஏன் ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் இல்லைங்களா, ஹேண்டில் பண்ணுறதோடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. அதாவது ஒரு 50,000 ரூபாய் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு 5 லட்ச ரூபாய் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் 5 கோடி ரூபாய் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ 50,000 ரூபாய் ஹேண்டில் பண்ணவங்களுக்கு வந்து 60,000 ஹேண்டில் பண்ணுறது ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் டஃபாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. அதாவது அதனுடைய லாப நஷ்டத்தை கணக்கு வழக்கு பார்த்து அதை ரிஸ்க் ரேஷியோ பார்த்து நம்ம வந்து பேலன்சிங் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. திடீர்னு அந்த 50,000 ரூபாய் ஹேண்டில் பண்ணுறவங்க கிட்ட 5 லட்ச ரூபாய் நீங்கள் ஹேண்டில் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க புதுசாக என்ன பண்ணுவாங்க, அந்த கேபிட்டலில் வாஷ் அவுட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா ரிஸ்க் ரேஷியோ கம்மியாகிடும். இப்போ இதில் வந்து ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், இதில் இந்த 5 லட்ச ரூபா போட்டு பண்ண சொல்ல இந்த 50,000 ரூபாய் பெருசாக தெரியும். ஐயோ 50,000 ரூபாய் ப்ராஃபிட்டாக வந்தால் சாமி நமக்கு 20,000 ரூபாய் கிடைச்சா போதும், நமக்கு எப்படி 15,000 ரூபாய் கிடைச்சா போதும். அப்போது அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன் உங்களுடைய முன்ன ஆகிட்டுன்னா ரிஸ்க் ரேஷியோ கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். இதே தான் இங்கே தப்பு என்ன நடந்திருக்குன்னா, பெரிய கேபிட்டல் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பெரிய கேபிட்டல் போட்டு பண்ண சொல்ல என்னென்னா அதில் வர லாபம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருக்கனால என்ன பண்ணார், ஓகே அந்த 1:1 ஃபாலோ பண்ணாமல் அந்த 1:1 அதை கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து போதும் பண்ணி புக் பண்ணி வெளியே வந்துருக்காரு. அப்போ அதே டைமில் பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து ஃபுல் லாஸ் எடுத்திருக்காரு. அதாவது என்ன லாஸை செட் பண்ணியிருக்காரோ அந்த லாஸ் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காரு, ப்ராஃபிட் சொல்ல கம்மியாக எடுத்திருக்காரு, ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. மெயின் பிரச்சனை பாருங்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒர்க் ஆனது, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை.
ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் காமன், இது நேச்சர். எந்த ஸ்ட்ராட்டஜியும் லைஃப் டைம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு யாருன்னா சேல் பண்ணாங்கன்னா எதுவும் ஸ்ட்ராட்டஜி லைஃப் டைம் ஒர்க் ஆகிறது கிடையாது. ஏன்னா இது மார்க்கெட், இது ஸ்டாக் மார்க்கெட். ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒன்று அப் ட்ரெண்டில் ஒர்க் ஆகும், இல்லை டவுன் ட்ரெண்டில் ஒர்க் ஆகும். மார்க்கெட் எப்போவாச்சும் கொஞ்சம் கன்சல்டேஷன் நின்றுடுச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஓகே, இது புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சேல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து ரன்னிங் கண்டிஷன் சொல்ல சேல் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ட்ரெண்டிங்கில் ஏதாச்சும் இருக்குதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மேலே போச்சு, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கீழே வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. இதுலேருந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இப்போ கூட சார்ட்டில் இங்கே கூட பார்த்தீங்கன்னா நுரேக்கா அப்படின்ற ஒரு சார்ட் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது 2022 இதனுடைய ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2022 2200 ப்ரைஸ் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 600 525 வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து ட்ரெண்ட் வந்து டவுனில் வந்து இருக்குது. இதில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணாலும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது 2022 23 கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா ட்ரெண்ட் டவுனில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா புரிஞ்சுங்க, இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னடா அது ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா, எஸ் ஆமாம், ஒன்றும் ட்ரெண்ட் அப்பில் போகும், இல்லை டவுனில் வரும். எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு இது காசு கொடுத்து வாங்கினா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட இதில் தாராளமாக வந்துடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண நிறைய பேருக்கு வந்து போய் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்குன்னு அதே இப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. லைக் கூட பண்ணுறதில்ல யாரும், அது ஒரு பக்கம். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. நம்ம தமிழ் வந்து ஒரு தமிழுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக 2007 ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அப்போ யாரும் எனக்கு ஹெல்ப்பிங் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, அப்போ மீடியாவும் கிடையாது அப்போது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் நம்ம தமிழர்கள் நிறைய யூடியூப் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்ப்பிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் எந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ மேபி சின்ன சின்ன தவறுகள் நடந்தால் கூட அவங்க சரிப்படுத்திக்கலாம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்னுடைய வீடியோ நானும் நிறைய ஏதாவது தவறு பண்ணலாம், என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் எனக்கு சொல்லலாம், சார் இந்த மாதிரி இந்த வீடியோவில் இந்த மாதிரி பண்ணுங்கள், இது கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், அது மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கலாம் இல்லைங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் ரீடிங் உங்களுக்கு கற்றுக்கணும், லைஃப் டைம் நல்லா யூஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் முழுசாக ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன் சார், எனக்கு ஷார்ட்கட் ரூட்லாம் வேணாம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இதுவும் ஃபோர்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட், அதுவும் தெரிஞ்சுங்க. இப்போ ஃபீஸ் கொடுத்து நம்ம கற்றுக்கிட்டா 45 நாளில் கற்றுக்கிட்டா 2 மாதத்தில் நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. அது ப்ராக்டிஸ். இப்போ என்ன அந்த 45 நாளில் கற்றுக்கிட்டீங்களோ நல்லா ப்ராக்டிஸ் தரவாக பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு தெரியாதவங்க பார்த்துங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். அப்புறம் ப்ரைம் டெலிகிராம் சேனலும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி ரெகுலராக பார்த்துட்டு புதுசாக வரவங்க கொஞ்சம் என்னுடைய சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். யாரும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது அவங்கவுங்களுக்காக சொந்தமாக சுயமாக ரெடி பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒர்க் ஆகிறது அடுத்தவங்களுக்கு சேல் பண்ண அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வருது இல்லையா? இப்போ 100 பேர் வாங்கினாங்கன்னா எத்தனை 20,000 × 100 பேர் எவ்வளோ ஆச்சு பாருங்கள். அது ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜின்றது. ஸோ உங்களுக்கு வேலை நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பணம் பண்ணுங்கள் அதை வச்சு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.